நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. இந்த நெருக்கம் வரும்போது, பாவமும் பாரமும் வந்து நெருக்கும் போது, அவமானம் நிந்தைகள்லாம் வரும்போது நீ என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த. என்ன வேர்டுல விபரீதம்? விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரைனா யார? இயேசு. இயேசு எப்படி சகித்தார்? இயேசு எப்படி சகித்தார்னா அதுக்கு 2வது வசனத்தில் இருக்கிறது. இதுக்கு பிற்பாடு கர்த்தர் எனக்கு ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த 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 வலிக்கு பிற்பாடு நம்புற தேவ பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சகிக்கணும்னா யாரை நினைக்கணும்? இயேசுவை நினைக்கணும். இயேசு தாங்க நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் எப்படி சகித்தார்னு நினைக்கணும். அவர் எப்படி சகித்தார்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இப்போ சில இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம் வரும்போது, இப்போ காலேஜ்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் கொடுக்கணும். காலேஜில் ஸ்கூலில் அந்த ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோ டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மில் என்ன பண்ணணும்? கையெழுத்து வாங்கணும். சிலர் வந்து கையெழுத்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ சரி வா வந்து தொலை என்னெல்லாமோ சொல்லுவாங்க. போய் நிற்பாங்க. நிற்கும் போது அந்த கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஆனாலும் சகிச்சிட்டு, ஏன்னா தெரியும் திட்டுனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? கையெழுத்து கிடைக்கும். அப்போ அந்த கையெழுத்து கிடைக்கும் அப்படின்னு நிச்சயம் இருந்ததும் அவங்க என்ன திட்டினாலும் சிரிச்சிட்டு நிற்போம். ஒரு நம்பிக்கை இருக்கு. கையெழுத்து போடுவாங்களானே தெரியாது, இருந்தாலும் அவங்க நம்மளை கூப்பிட்டு திட்டுறாங்கனாலே நமக்கு என்ன தர போறாங்க? கையெழுத்து. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? திட்டி இருக்க மாட்டாங்க, முகத்தையே பார்க்க மாட்டாங்க. அவனை இங்கே வர சொல்லு அப்படி சொன்னாலே நமக்கு எப்பாடா 2 அடி அடிச்சாலும் என்ன நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஹால் டிக்கெட் கிடைக்க போகுது. சரி, இயேசு பாருங்க, இவன் அவமானத்தை எண்ணாமல். இப்ப நான் சகிக்கணும்னா வேற யாரையும் நினைச்சிடக்கூடாது. அவன் எப்படி சகிக்கணும்னா நான் அந்த இடத்துல உடனே இயேசுவை